அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி 11:58 வரை மத்தியானம். அதற்கு மேல் நவமி திதி. அனுச நட்சத்திரம் சாயங்காலம் 3:54 வரை. அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் 10:00 12 வரை. யமகண்டம் சாயங்காலம் 3:00 4:30 வரை. இப்போது நல்ல நேரம் காலையில் 9:30 10:00 வரை, மத்தியானம் 12:30 1:30 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர். சாப்பிட வேண்டியது அது கீரை, எள்ளு சம்பந்தப்பட்டது, வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கூட அவர்களை பற்றியே பார்க்கலாம். இந்த பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் முதல் பாதியில் பிறந்தவர்கள் அந்த தாம்பத்தியத்திலே சர்ச்சை உரியவராக இருப்பார். அதாவது கணவன் மனைவி மிகுந்த கருத்து வேறுபாடு உடையவதாக இருப்பார். மனைவியினால் மன மகிழ்ச்சி என்பதே அவருக்கு மேக்சிமம் இல்லாது போய்விடும். அதே மாதிரி பிற்பகுதியில் பிறந்தவங்க எப்படின்னா, நல்ல ஒரு ஆச்சாரசீலமுடைய ஒரு மாதை, ஒரு பெண்ணை மணமுடிப்பவராகவும் தாம்பத்திய வாழ்வில் நன்மையை அடைபவராகவும் இருப்பார். அப்போ முதல் பாதியிலே 2ஆம் பாதியிலையும் பிறந்தவர்களுக்கு மத்தியில் அவ்வளவு வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி 2ஆம் பகுதியினர் எப்படின்னா, அரசியல், அரசாலும் பூர்வீகத்தாலும், அதாவது கவர்மெண்ட்டு அல்லது அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகளால் ஆதாயம் மட்டுமில்லாமல் பூர்வீகம், தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, முப்பாட்டன் சொத்து, அந்த மாதிரி அதன் மூலம் கூட ஆதாயம் அடைவராக இருப்பார். இவங்க எப்படின்னா, போக்குவரத்து, அதாவது செய்தித்துறை, அழகு சாதனம், பியூட்டி சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி மென்மையான பொருள், அதாவது மென்மையான பொருட்கள்னு சொன்னால் சாஃப்டான, எளிதில் உடைந்து விடக்கூடியது அல்லது அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை விற்பவராகவும், வாசனை திரவியங்கள், அதாவது பெர்ஃப்யூம்ஸ், வாசனையை கொடுக்கக்கூடிய பொருட்களை விற்பவராகவும், அதே மாதிரி ஒளித்துறை, அதாவது வானொலி போன்ற இது அல்லது சினிமா அந்த போன்றவற்றினால் உயர்வு அடைபவராகவும் இருப்பார். அதே மாதிரி அவருக்கு இசை சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உண்டாகும். இந்த பேயிங் கெஸ்ட் நடத்துகிறாங்க இல்லையா, தங்கும் விடுதி, அதன் மூலம் கூட அந்த தொழிலை செய்பவராகவும் பெரும்பொருள் ஈட்டுவார். எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் மிகப்பெரிய வெற்றி அடைபவராகவும் பொருள் சம்பாதிப்பவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். மனைவி மக்களிடம் பவ்யமாக நடந்து கொள்ளுங்கள். தெய்வ பக்தி முக்கியம். எதிர்பாராத வகையில் பணவரவு கூட உண்டாக வாய்ப்புள்ளது. பிரயாணத்தினால் சிறிது நன்மையே உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. முக்கியமான பிரமுகர்களின் சந்திப்பும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் உண்டாகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படும். பணப்புழக்கம் பரவாயில்லை. அடுத்து மிதுன ராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுகின்றன. ஆனால் பொருளாதார துறையில் மாத்திரம் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். டிவி, அந்த ஸ்போர்ட்ஸு, காமெடி, இந்த மாதிரி அதுகளை பார்த்து கொண்டு பொழுதை இன்பமாக கழிக்கின்றீர்கள். மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளாகவே இன்று நடைபெறுகின்றன. அடுத்து கடகராசி. மனக்கவலை கொஞ்சம் ஜாஸ்தியாகின்றது, அதிகரிக்கின்றது. வீண் தொல்லைகள்
உண்டாகின்றன. பழைய நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றீர்கள். மனைவி மக்கள் மகிழ்ச்சியுடனே காணப்படுகிறார்கள். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறைகிறது. அடுத்து சிம்மராசி. புதிய மனை, வாகனம், வீடு இதெல்லாம் வாங்கும் வாய்ப்பு வருகின்றது. அதாவது செலவை எப்படின்னா செலவுகள் வரும், அதை நல்ல செலவாக மாற்றக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் மனது பூரணமாக ஈடுபடுகின்றது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் தெரிய ஆரம்பிக்கின்றன. இப்படி போனால் தான் இது இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு, இனிமேலாவது நல்லபடியாக முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வழி தெரிந்து விட்டது என்று சொல்கிறோம் அல்லவா, அதை பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னியா ராசி. நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்து பார்ட்டின்னு பொழுது ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்குது. பொருள் வரவு ஓரளவு பரவாயில்லை. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. இளைய சகோதரர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சேருகின்றது. ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு லாபமே வருகின்றது. அடுத்து துளாராசி. உங்களுக்கு இன்றைக்கி குடும்ப சூழ்நிலை குதூகலமாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள், மனதிற்கு இனியவையான நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கின்றன. வீட்டிலையும் சரி வெளியும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே அந்த கிராஃப் கூடிக்கிட்டே தான் போகுது. வீம்பிற்காக பணச்செலவு கூட செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. கண் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகிறது. உஷாராக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பெற்றோர் உங்கள் மீது அதிக பாசம் வைக்கின்றார்கள். அதே மாதிரி ஸ்தல யாத்திரை செய்யும் வாய்ப்பு வருகிறது. பணப்பழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. உங்களுக்கு வார்த்தைகளுக்கு நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு ஒரு மதிப்பு என்பது இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தினர் கூட உங்களது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டே நடக்கின்றனர். அடுத்து தனுசு ராசி. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளின் கோபம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கின்றது. மனைவி மக்களால் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நண்பர்கள் உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. கோர்ட் விவகாரங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அடுத்து மகர ராசி. பணவரவு ஜாஸ்தியாகிட்டே போகுது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலனே கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் நல்ல லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நண்பர்களின் உதவி கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. மகிழ்ச்சியாக பொழுதை போக்குகின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபமே வருகின்றது. நண்பர்களால் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. அதே மாதிரி மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. பொருள் வரவு நன்றாக இருக்கின்றது. ஸோ பணத்தட்டாடு என்பது இல்லவே இல்லை. அடுத்து மீனராசி. மனது ஆன்மீக மார்க்கத்தில் ஈடுபடுகின்றது. அதிக செலவு ஏற்பட்டாலும் மனசு அமைதியாகவே இருக்கிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சாப்பாட்டில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுகின்றீர்கள். குழந்தை பாக்கிய வாய்ப்பு அதிகரிக்கிறது. புதிய வீடு, வாகன யோகம் உண்டாகின்றது. நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. உங்களை பற்றி, உங்களது எதிர்காலத்தை பற்றி, உங்களது குடும்பத்தினர் பற்றி, உங்களது உத்தியோகம், மனைவி, குழந்தைகளை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம்.